வெல்கம் வியூஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலே எப்படி ஒரு ப்ராசஸ்டு சீஸ்னால் உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னோம்னா அமுல் சீஸ், ஓகேவா? நம்ம சாண்ட்விச்சில் சலாட்ஸில் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி சீஸை வீட்டில் எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் வேணும். அப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா, சரிங்களா? ஏன்னா அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சிலிக்கான் நல்லா ஹீட்டு தாங்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா ஒன்று, அப்புறம் இந்த மெஷரிங் ஸ்பூன் வேணும், ஓகேங்களா? இந்த டீஸ்பூனை நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நமக்கு ஒரு வெயிங் ஸ்கேல் வேணும், இந்த மாதிரி ஒரு வெயிங் ஸ்கேல் வேணும், சரிங்களா? இது அமேசானில் எல்லாத்துலேயுமே நிறையா கிடைக்கும் இந்த மாதிரி. ஏன்னா இதுதான் நமக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கும் கிராம் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு, சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி ஒரு தெர்மாமீட்ரு வேணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தெர்மாமீட்ரு, ஏன்னா அந்த சீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு தான் சூடு பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு தெர்மாமீட்ரு வேணும் எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும். இப்போ அடுத்து என்னென்ன பொருள் தேவைன்னு, இதில் நான் போட்டிருக்கிறது சுத்தமான பசும்பால் தான், சரிங்களா? மேக்ஸிமம் பாக்கெட் பால் அட்வைசபிள் கிடையாது, பசும்பால் கிடைச்சா பசும்பால். இதில் 500 ml மில்க் எடுத்திருக்கேன், சரிங்களா? அப்புறம் 10 கிராம் கார்ன்ஃப்ளவரு, ஒரு 20 ml தண்ணி, 15 கிராம் பட்டரு. அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த ஸ்பூனை வச்சு கரெக்டாக இது 1/4 ஆஃப் த டீஸ்பூன்னு சொல்லுவோம். அதில் வந்து சிட்ரிக் ஆசிடு, அப்புறம் சோடா, அப்புறம் உப்பு, மூணுமே அந்த ஒரு ஸ்பூன் கரெக்டாக தட்டை மெஷர்மெண்ட் பண்ணி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 ml மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேலு ஒரு 15 கிராம் சிட்ரிக் ஆசிட் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைனா லெமன் ஜூஸ், சரி வினிகர், நம்ம ரெகுலர் வினிகர், ஆப்பிள் சிடர் வினிகர், அது இல்லாமல் ரெகுலராக கடையில் விற்கிற எந்த வினிகர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா? சீஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப பொறுமை இருக்கணும், சரிங்களா? அப்புறமேலு இந்த சீஸ் கிளாத், ஓகேவா? சீஸ் கிளாத்னு சொல்லுவோம், இல்லைனா இதை நான் அப்படி ஒரு ஸ்டெய்னரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? சீஸ் கிளாத் இது நமக்கு லோக்கல் பாஷையில் சொன்ன இந்த கலைஞர் சேலை, கலைஞர் வேட்டின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த கிளாத் தான் பெஸ்ட்டாக இருக்கும் சீஸ் கிளாத்துக்கு. வேறு ஸ்டோர்லலாம் போய் வாங்காதீங்க, அது கொஞ்சம் வாட்டர் ஸ்டெயினாக கொஞ்சம் கஷ்டப்படும், சரிங்களா? ரெடியாக இருக்கீங்களா? பண்ணலாமா? ஓகே, ஐ ஹோப் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன வேணும்னு நான் தனித்தனியாக உங்களுக்கு டைப் பண்ணி தரேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? சரிங்களா? இப்போ பாருங்கள், லைட்டாக நம்ம மில்கை சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக நமக்கு 60 டிகிரி சென்டிகிரேட் வரணும், 60 டிகிரி சென்டிகிரேட் வரணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ 24.3 இருக்குது, சரிங்களா? ஸோ 60 டிகிரிக்கு மேலே சூடு பண்ணக்கூடாது. ஒரு வேளை சூடாச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் கூல் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும்தான். அதே மாதிரி இந்த தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறப்ப அது பேஸை டச் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா பேஸை டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட் வேறு மாதிரி ப்ளஸ்மெல்லாம் உங்களுக்கு வந்து, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 27, 28, ஒரு 30, ஓகே. மைக்ரோசெட்டுக்கு இது ஒரு half லிட்டர் மில்க். இதில் கிடைக்கிற ஈல்டை பார்த்தா நீங்களே பயங்கர ஷாக் ஆவீங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் என்ன விலை இருக்கும்? ஒரு 20 ரூபா இருக்கும். அந்த பட்டர் என்ன விலை இருக்கும் உங்களுக்கு? நான் வந்து ஒயிட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது அன்சால்ட்டட் பட்டர், ஏன்னா நான் சால்ட்டு தனியாக சேர்க்குறனால. ஸோ அன்சால்ட்டட் பட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 43, 44, 45, ஓகே, 46, சரிங்களா? ஓகே, 47, 48.5, 49, 50, 51, ஓகே. கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்டெர் பண்ணிக்கிறேன் இப்போ, ஏன்னா இப்போ 60 டிகிரி நமக்கு ரீச் ஆக போகுது டெம்பரேச்சர் வந்து. ஓகே, யா கடை பாருங்கள், இப்போ 62, 64க்கு போயிடுச்சு. ஸோ 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு, ஓகே, 60 இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதா? ஃபயர் ஆஃப் பண்ணிவிட்டேன். 62, 60.8, யா 59.4. இப்போ இந்த 15 ml வினிகர் நான் மெஷர் பண்ணிக்கின்னு வச்சுருக்கேன். அதை லைட்டாக அதில் ஆட் பண்ணி ஒரு ஜென்டலாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போகிறோம், சரிங்களா? கொஞ்சம் உடையிற வரைக்கும் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக உடையும், ஓகே. பாருங்கள், கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும், ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக பிரிஞ்சிடும், ஓகே. எதுக்காக ஹையஸ்ட் ஹீட் இந்த 60க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நான் சொன்னால், இப்போ 60க்கு மேலே போச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஒர்க் வேல்யூ நல்லா இருக்காது, சீஸும் ஸ்ட்ரெச்சி ஆகாது, சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த 60 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே. இப்போ பாருங்கள், சீஸ் நல்லா உடஞ்சிருச்சு, ஓகே. அதான் ஒரு
5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா கரெக்டாக ரெடி ஆயிரும். சரிங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களே, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அடுத்த லெவல்னு சொன்னோம்னா, இப்போது அந்த சீஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை நீங்கள் அடுத்த வட்டம் சீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வட்டம் நீங்கள் வந்து வினிகர் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அந்த வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நேச்சுரலாக அந்த சீஸை கிடைக்கலாம். ஸோ அப்படி எடுத்து வைக்கிறனால வைக்கலாம், இல்லை கீழே விட்டுறனால விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி பண்ணி சீஸ் நல்லா கர்டில் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன் வெசல்ஸில். ஓகே, ஒரு கார்னரில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, என்னோடய சீஸை ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா, ஓகே, இந்த கீழே செட்டில் ஆகிறது தான் வாட்டர்ஸ். ஓகேங்களா? அந்த சீஸ்னால் யூஸ் ஆகாத வாட்டர்ஸ். ஓகே, பாருங்கள், இப்போயே நம்ம சீஸ் நல்லா ஸ்ட்ரெச்சியாக, ஓகே, நல்லா பல்ஜியாக. இந்த சீஸுடைய குவான்டிட்டி உங்கள் மில்க்குடைய ஃபேட் கண்டென்ட்டை பொறுத்து மாறும். அதே மாதிரி வாட்டருடைய கலரும் உங்களுடைய அந்த கவுடைய டயட்டை பொறுத்த அளவுக்கு மாறும். சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, இது இப்போ ஃபில்ட்ரு ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சோடா, பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட் எல்லாமே 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீஸ்பூன், ஓகேவா, இந்த டீஸ்பூனை 3மே ஈக்குவல் குவான்டிட்டியாக தலை தட்டி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து இதில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் சார்? கொஞ்சமாக வாட்டர் இப்படி போட்டோமே பார்த்தீங்களா, நமக்கு இந்த மாதிரி இந்த சோடா, இந்த சிட்ரிக் ஆசிட்லாம் ஆக்ட் ஆகி இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். ஓகே, இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒரு 2 செகண்ட்ஸ் ரெஸ்டிங் விட்டுட்டு, இன்னொரு சைடு நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டரை அந்த சீஸை கொஞ்சம் லைட்டாக ஓகே ப்ரெஷர் கொடுத்துட்டு, ஓகே, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ப்ரெஷர் மட்டும்தான். ஓகே, அந்த வாட்டர் சால்யூபிள்லாம் பெருசாக. இப்போ இந்த வாட்டரை எடுத்து வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை கீழே ஊற்றுறனாலும் கீழே ஊற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் டைத்துக்கு நான் எடுத்து வச்சுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் எனக்கு தேவைப்படுறப்ப ஐ டோன்ட் நீட் அ வினிகர். இந்த சீஸை எடுத்து வருது மட்டும்தான். ஓகே, இப்போது நம்ம பிளாட்ஃபார்முக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 15 ml மில்க்கு, நம்முடைய சிட்ரிக் ஆசிடுடைய மிக்சரை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஜென்ட்லி ஒரு சின்ன விஸ்க் மாதிரி கொடுத்துட்டு அதோடைய மிக்சிங். ஓகே, நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் 15 கிராம் பட்டர் எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு மைக்ரோவேவனில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் பார்ஷியலாக வச்சு என்ன பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க மைக்ரோவேவனுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம போட்ட எல்லா மிக்ஸிங்கும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நம்ம செட் பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஸோ நம்ம மைக்ரோவேவனில் வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க அதை போட்டு செட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, எவ்ரி 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபுல் கம்ப்ளீட்டாக. ஓகே, இது கம்ப்ளீட்டாக அந்த சீஸ் செட் ஆகிற வரைக்கும் இதே 10 செகண்ட்ஸ் தான். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம சீஸ் அந்த கரெக்டாக செட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி
15 இனிமேல் 20 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் வச்சா போதும். கிட்டத்தட்ட நம்ம சீஸ் வந்து எல்லாம் ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டுருக்கனால இட் பி த பெஸ்ட். ஓகே, see here, இப்போ சீஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% தான், அவ்வளோதான். நம்ம சீஸ் நல்லா செட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 10%ல் அந்த சீஸ் கரெக்டாக முடிஞ்சிடும். ஓகே, இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சா கூட போதும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஒரு 5 to 6 hours ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். சரிங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அது ரெடி ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம டைஸ் பண்ணி சலாடில் போடலாம். ஓகேங்களா, இது பிஸா சீஸ் கிடையாது. ஸோ பிஸாவில் ட்ரை பண்ணிவிட்டு ஷெஃப் ஸ்ட்ரெச்சிங் வர மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் சாண்ட்விச் அண்ட் சலாட்ஸ். ஓகே, இல்லை ப்ளைன் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு தான் இது யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் another 5 to 6 minutes it will be done. see இங்கே பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட நமக்கு அப்படியே அந்த ஃபுல் கம்ப்ளீட்டாக அந்த சைட்ஸை லீவ் பண்ணி ஃபுல்லாக அப்படியே பால் மாதிரி வந்துடணும். ஸோ 10 செகண்ட்ஸ் தான் நமக்கு தேவை. இது மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு குவான்டிட்டி கம்மி. ஓகே, ஸோ நமக்கு குவான்டிட்டி கம்மி, அதனால் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது. இதே ஒரு 1 liter 1.5 minute பண்ணால் நமக்கு இந்த ப்ராசஸ் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 minutes வரைக்கும் போகும். என்னோடய கண்டெய்னர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் இதில் தான் என்னோடய சீஸ் எடுத்து வைக்க போகிறேன். சரிங்களா, ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200 கிராம் வரைக்கும் ஈல்டு கிடைக்கும் நம்புகிறேன். பார்ப்போம் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும், நம்ம செக் பண்ணால் தெரியும். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல, ஹாட்டாக கிறிஸ்பியாக. இந்நேரத்தில் இருக்க ஆசைப்பட்டு விரலெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க, சுட்டுக்கிடாதீங்க. சரியா, நல்லா ஹாட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா you can enjoy the cheese out. ஸோ நல்லா ஒட்டாமல் நல்லா சைட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம சீஸ் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம தான் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரியா,